சொல்லும் பொழுதே தான் தெய்வம் இல்லை அப்படிங்கிறத தள்ளி விட்டுதான் நின்றுருக்கார். பின்ன ஏன் இப்பொழுது இந்த தெய்வத்தை கூடுறானால், மனுஷன் தன்னுடைய துக்கத்தை எங்க போய் சொல்லிப்பான்? தன்னை போல கஷ்டப்படுற இன்னொரு மனுஷன் கிட்ட சொன்னா சமாதானமாகாது. இத்தகைய ஒரு துக்கம் வரும்பொழுதுதான் தெய்வமே அப்படின்னு சொல்றான். மனுஷ ரீதியில தான் தெய்வத்தை சொல்லிக்கிறான். அப்ப தெய்வமும் என்ன பண்ணும்? உடனே ஆஹா இது வந்துட்டேன் அப்படின்னு வரார். பரோட்ச பிரியாதிவகி தேவாஹா என்று இவனுக்கு மறைமுகமாயிருந்து இவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதைத்தான் தெய்வமும் பண்ணும். அதனாலே ராமர் இப்பொழுது விரும்புறது அதைத்தான். பட்டுன்னு ஒரு தேவன் வந்துவிடுறது அவர் விரும்பல. ஆனால் சொல்றார் சம்சஸ்வசி. ஒரு கால் சத்தியம் நிரூபணமாகும் பொழுது ஹரிச்சந்திராதிகளுக்கு தெய்வங்கள் பிரத்யட்சமாயிடுது. அனசூயனுடைய கற்பு நிரூபணமாகும் பொழுது மும்மூர்த்திகளும் பிரத்யட்சமாயிட்டார். அதுபோல என்னுடைய பிதிருபக்தி, என்னுடைய சத்தியனிஷ்டை, சீதையினுடைய கற்பு இப்பொழுது சத்தியம்தான் நிரூபணமாகணும், அப்பொழுது தெய்வம் பிரத்யட்சமாகணும் என்கின்ற ரீதியிலையும் கேட்டிருக்கலாம். ஆனால் தெய்வம் மனுஷங்கிற ரீதியில பெருமாள் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சு கட்டுப்பட்டு இருக்கு. எவனும் தெய்வத்தை நம்பி மனப்பூர்ணமாக கதறி தெய்வத்திட்ட ஒரு வார்த்தை சொன்னான், ஆனால் அதை தெய்வம் கேட்காம இருக்கவே இருக்காது. ஆனால் சமயத்துல பிரகாசப்படுத்தும். அதுக்கு இங்க நிரூபணம் பாரு அப்படின்னு கேட்டால், ரெண்டு தெய்வத்தை தான் ராமர் கூப்பிட்டு இருக்கிறார். சூரியனை கூப்பிட்டார், அது அடுத்தது வாயுவை கூப்பிட்டார். இந்த ரெண்டு தெய்வமும் எங்க பதில் சொல்றது? கிஷ்கிந்தா காண்டத்துல சூரியன் சுக்ரீவனை கொடுத்தது, வாயு ஆஞ்சநேயனை கொடுத்தது. இந்த ரெண்டு பேரால்தான் சரித்திரம் பூர்த்தி ஆக போறது. சீதாதேவி அடைந்து பெருமாள் சௌக்கியமா இருக்க போறார் அப்படிங்கிறத மறைமுகமாகத்தான் தெய்வம் செய்யுங்கிறதே ராமாயணம் அழகா காட்டுறது. அவரவர்களுடைய அனுபவம் பிரமாணமா இருக்கும். அவரவர்களுடைய அனுபவம் இங்க பிரமாணமா இருக்கும். ஆனால் பெருமாளா இருக்கிறது அடுத்த காட்சியில. இப்ப மனுஷனாயிருந்த தெய்வ சகாயத்தை விரும்பி, ஆனால் தெய்வத்தை அப்படியே விட்டுட்டோம். தெய்வம் தெய்வமா தான் இருக்கும்னு இவருக்கு தெரியும். அதனால இந்த லட்சுமணன் நான் பார்த்து சீதையை எங்க பார்க்கோம்பா என்று கதறி கொண்டே இப்படி போகும் பொழுதும் ஒரு மான், அந்த மான கட்டின்ற அழறார் சீதையை கண்டையான். அந்த மான் இரண்டு குழம்புனாலையும் பூமியை கீறி கொண்டு தென் திசையை நோக்கி இப்படி தலைய ஆட்டி ஏதோ சொல்ற பார்க்கறது, சொல்ல வரல. அது பண்ற சங்கேதத்துல இருந்து தென் திசையில ஏதோ நடந்திருக்குன்னு ஒரு 10 தப்படி தென் திசையில நடந்து போனதும் பிராட்டி இங்கும் அங்கும் ஓடி இருக்கிறாள். அவள் திருவடியினுடைய சுவடு தெரியறது. தேவிக்கு காலமே தான் சூட்டியிருந்த புஷ்பம் கீழே விழுந்திருக்கு. அவளுடைய முத்து சரம் அருந்து கீழே விழுந்திருக்கு. ஒரு ராட்சசன் பின்னாடி துரத்தி இருந்திருக்கிறான். இந்த காட்சி கண்ண தென்பட்டுட்டதும் யாரோ ஒரு ராட்சசன் பிராட்டியை கொண்டு போயிட்டு, சீதையை ஒரு ராட்சசன் கொண்டு போக காரணம் என்ன? ராட்சசனுக்கு ஏத்த பொம்மநாட்டி இல்லையே, ஒரு மனுஷிய ஸ்திரீ. இவளை கொண்டு போக காரணம் என்னன்னால், ராட்சசர்கள் நரமாம்சம் சாப்பிடக்கூடியவளா இருப்பதனால நிச்சயம் பட்சிதாவா சீதாதேவியை அவர்கள் பட்சிச்சிருப்பார்கள். சீதையை பட்சிச்சிருப்பார்கள். சீதை என் கைவிட்டு போயிட்டா, ஹிருதாவா மிருதாவா பட்சிதாவா எதுவனாலும் இருக்கட்டும் என்று தெரிஞ்சுட்டார் ராமபிரான். உடனே அடுத்த க்ஷணம் இனிமேல் அவளை தேடி அடைகிறது என்ன? யாரோ ராட்சசன் கொண்டு போயிட்டான்னு தெரிஞ்சிடும். உடனே அடுத்த க்ஷணம் லட்சுமணனை பார்த்தால், லட்சுமணா இவ்வளவு நேரம் கதறி அழுதேனே, தர்மம் ரட்சிக்கும்னு சொல்லுவாளே, எங்க அம்மாவும் என்ன தர்மோ ரட்சது ரட்சிதகான்னு சொல்லி அணிவிச்சாளே, அந்த தர்மம் நான் இதுவரையிலும் மூச்சு புடிச்சேன்னு காப்பாற்றினும் அந்த தர்மம் என்ன ரட்சிக்கல, சீதை அனுஷ்டிச்சுன்னு அந்த தர்மமும் என்ன ரட்சிக்கல. கடைசியில ஒரு ராட்சசன் சீதையை பட்சிச்சு விட்டான். அந்த ராட்சசனுக்கு ஜெகத்து பயப்படுறது. நான் கேட்கிறேன், எனக்கு சீதை இன்ன ஆயிட்டாள் அப்படின்னு இந்த வனதேவதைகள்ல ஒத்தர், இந்த சர்வபூதங்கள்ல ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லக்கூடாதா? இது போகட்டும், ஆகாசத்தில் உள்ள 33 கோடி தேவர்கள், அதற்கு மேற்பட்ட பிரம்மாதி தேவதைகள் எனக்கு சொல்லக்கூடாதாங்கிறார். சொல்லாம இல்லை, எல்லா தேவதைகளும் பதறிவிட்டாளா. பிராட்டி மேல எப்பொழுது ராவணன் கை வச்சானோ அவ்வளவு தேவதைகளும் பதறி போய் பிரம்மலோகத்துல ஓடி பிரம்மாவை சரணாகதி பண்றாள். அந்த பாபி போய் பிராட்டிய தொட்டுட்டானே அப்படின்னு. அப்ப பிரம்மா அப்படியே தியானத்துல உட்கார்ந்துட்டார். 5 நிமிஷம் தியானம் கலந்து சொல்றார், கிருதம் காரியவிதி ஸ்ரீமான் வியாதஹார பிதாமகா. தேவர்களே, இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை. பெருமாள் சங்கல்பிச்சுதான் இந்த காரியம் நடக்கிறது. செய்ய வேண்டிய காரியத்தை அந்த பைய செஞ்சு விட்டால் இனிமேல் அழிஞ்சு போயிடுவான்.
ராவண வதம்தான் அவதாரத்துக்கு நோக்கம். ஆனால் அப்படி அவன் செய்யாத போனால் பெருமாளுக்கு அப்பேற்பட்ட கோபம் வராது, இல்லாது போனால் நிர்மூலம் ஆகாது. அதனால கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று தேவர்களுக்கு சமாதானம் சொல்லி வச்சார் பிரம்மதேவன் அப்படின்னு வால்மீகி வாக்கியம். ஆனால் ராமபிரான் கேட்கிறார், அந்த தேவர்கள் ஒற்றுமை எனக்கு பதில் சொல்லலையே, பிரம்மாதிகள் கூட என்ன ஒன்றுக்கும் உதவாக்கிறேன்னு நினைச்சு விட்டாலும் ஏன் நினைச்சான்னா ஏன் சொல்லலேன்னார் வால்மீகியே சொல்றார். ஏன் சொல்லலேன்னா ராவணனுக்கு பயந்து கொண்டு சொல்லலை அப்படின்னா. இது ஒரு குணமா ராமபிரான் கேட்கிறார். இது தௌஷ்டியம்னா துஷ்டனுக்கு பயப்படுறாளே, துஷ்டனுக்கு துஷ்டனான எனக்கு பயப்படக்கூடாதா? துஷ்ட சம்ஹாரம் பண்ணக்கூடிய என் பிரபாவம் என்னன்னு அவ தெரிஞ்சுக்கல. ஏன் தெரிஞ்சுக்கலன்னா என் பிரபாவத்தை நான் காட்டாததுனால. யாரும் பிரபாவத்தை காட்டினால் தானே காலில் விழுவனே தவிர எவ்வளவுக்கு எவ்வளவு மிருதுமாக போவனோ அவளுக்கு அழுது பரிபவத்தை பெறுவனே தவிர அவனை மதிப்பை பெறமாட்டான். அதனால கர்த்தாரமபிலோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாதே அவமன்யேரண்ணே சர்வபூதானி லக்ஷ்மணாயா. கர்த்தாரமபிலோகானாம் சூரம் கருணவேதினம். லோக கர்த்தாவாகவே இருக்கட்டும், சர்வேஸ்வரனாவே இருக்கட்டும். நம்ம கிரகத்துல தானா வந்து உங்க ஆத்துல சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் வசதி இல்ல போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அல்பனா இருந்த போதிலும் அவதார புருஷன் அழிச்சன் வந்து சாதம் போடுவோம், அவன் ஹம்பக்கு பண்ணுவான். ஆனால் அப்ப எது லோகத்துக்கு பிரகாசமா இருக்குன்னா ஹம்பக்கு பிரகாசமா இருக்கே தவிர யதார்த்தம் கண்டுபிடிக்க முடியல உலகத்துல. ராவணனுடைய ஆர்ப்பாட்டம் பயங்கரமா இருக்கே தவிர என்னுடைய மிருதுத்தன்மையை கண்டு பயம் இல்லை. அங்கதான் சொல்றார் விதுரர், தர்மபுத்தருடைய சாந்தத்தை கண்டு எனக்கு பயம்னார். என்னுடைய மிருதுத்தன்மையை கண்டு பயம் இல்லை. சர்வபூதங்களை என்ன நினைக்கிறது? மாம் அஜ்ஞானாது அவமன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மணா. சர்வபூதங்களும் என்ன கையாலாகாதவன்னு நினைக்கிறது லட்சுமணா. சர்வபூதங்கள்னா ஏதோ ஒரு மான் கூட மதிச்சது சீதை இந்த வழியா தான் போனான்னு காட்டுறது. அதனாலே மானையோ செடி கொடிகளையோ சொல்லல, பூதங்களை விட்டு தள்ளு. பின்ன என்ன? மாம் அஜ்ஞான திரிதசேஸ்வரா. திரிதசேஸ்வரர்களா இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்கானே அவர்கள் கூட என்ன அசக்தன்னு நினைச்சுட்டாலோ. அப்படியானால் என் சக்தியை இப்ப காட்டுறேன். என் சக்தியை காட்டுறது முக்கியம் இல்ல. சத்தியத்துக்கு பதில் கேட்கிறேன், தர்மத்துக்கு பதில் கேட்கிறேன். தர்மத்தில் நிற்கிற என்ன கண்டு லோகம் பயப்படலே, அதர்மத்தில் நிற்கிற அவனை கண்டு லோகம் பயப்படுறானால் அப்போ தர்மத்தை செய்கிறவன் கஷ்டப்படுவான், அதர்மத்தை செய்பவன் சௌக்கியமா இருப்பான். ஆனால் தர்மாதர்ம வியவஸ்தை மாறிவிட்டுதான். ஆனால் அப்போது ஜகத்தினுடைய வியவஸ்தையை நான் மாற்றி விடுறேன். நரகத்தை சொர்க்கமாக்கி விடுறேன், சொர்க்கத்தை நரகமாக்கி விடுறேன். சர்வ நட்சத்திரங்களையும் கீழே உதிர்த்து விடுறேன், சூரியனை பேதிச்சு விடுறேன், சந்திரனை பேதிச்சு விடுறேன், சப்த சமுத்திரத்தையும் வரல அடிச்சு விடுறேன். இப்பொழுதே பிரளயத்தை உண்டாக்கி விடுறேன். கொண்டா கோதண்டத்தை நாசயாமி ஜகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரம். நான் சக்கரபாணியாக ஆகி பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு அவசியம் இல்லை. மனுஷனாயிருந்து கோதண்டபாணியாகவே ஜகத்தை அழிப்பேன் அப்படின்னு சொன்னதும் உடனே லட்சுமண சுவாமி ராமருடைய சரணத்துல விழுந்த. கோதண்டத்தை கொடுக்க மாட்டேன்னு வச்சு இங்க முறை இல்லை, ஒளிச்சு வைக்கிறது இங்க முறை இல்லை. ஆகினால சரணாகதியை தவிர வேற இல்லை அப்படின்னு தெரிஞ்சு விட்டவர் பெருமாளுடைய திருவடியை கட்டியா பிடிச்சு விட்டார். பிரபோ, சந்திரன் சுட்டு போயிடுத்தேன். சந்திரன் சுட்டு போகுமோ எங்கேயாவது? நெருப்பு சூடும், சூரியன் சுடும். சந்திரே லக்ஷ்மி பிரபா சூரியே கதிர்வாயௌ புவிக்ஷமாக. இத்தகைய ஒரு கோபத்தை, ரௌத்ரத்தை தேவரீரிடத்துல நான் கனவுல கூட பார்த்ததில்லை. கோபம் எனக்கு வருது உண்டு, நீங்க சமாதானம் பண்ணுவேன். சாந்தமே உமக்கு வடிவம். உம்முடைய க்ஷமையத்தான் உலகம் தாங்குமே தவிர உன் கண்கள் சிவந்தால் உலகம் தாங்காது. இந்த லோகத்துக்கு அபயம் தருவதற்காக, துஷ்டர்களை ஒழிச்சு லோகத்துக்கு ரட்சணம் தருவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தாங்கள் அவதரிச்சு விட்டு இந்த ஜெகத்தை நாசம் பண்ணிவிடணும் அப்படின்னு சங்கல்பிக்க கூடாது. ஜெகத்துக்கு க்ஷேமம் உண்டாகணும். பிராட்டிய அபகரிச்சன் போயிட்டான்ங்கிறது உலகத்துல யாருக்குத்தான் சம்மதம் இருக்கும்? ஒத்தனுக்கும் இதுல சம்மதம் நிச்சயம் இருக்காது. ஆனால் உம்மிடத்துல அவைகள் சொல்லுவதற்கு பயப்படுறது என்று சொன்னால் ஏற்கனவே பயந்து கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு அபயம் கொடுக்கணுமே தவிர மேலும் நீரும் பயம் இருக்கிறதா? ஏற்கனவே யாரோ ஒருத்தனுக்கு அது பயந்து கிடக்கு, நீரும் அதுக்கு பயம் கொடுக்க கூடாது.
அதனாலே அந்த துஷ்டன் யாரு என்று நினைச்சு அவனை உத்தாரணம் செய்யணுமே தவிர நீங்கள் அதற்கு புறப்படணும் என்று லட்சுமணர் சமாதானம் பண்ணதும் அப்படியே அடுத்த க்ஷணம் மாறிவிட்டார் ராமர். லட்சுமண பார்க்கிறா, லட்சுமணா இந்த சீதையை எங்க தேடுவோம், எங்க பார்ப்போம் என்கிறார். பரம பரிதாபமா கருணஸ்வரத்தோட அழுது கொண்டே புறப்படும். ஒரே க்ஷணத்துல பரம சௌலபியமும் அழுகையும் கருணரசமும் அரே க்ஷணத்துல ஜகத்தே சம்மாரம் பண்ணும்படியான ஐஸ்வர்யம். இதுதான் வால்மீகி அடிப்படையிலேன்னு சொல்லிட்டு வரார். இந்த சீதையை தேடிக்கொண்டு புறப்பட்டு போறார். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு இடத்துல ரதம் உறிஞ்சு கிடக்கு. யாரோ 2 பேர்கள் கீழே விழுந்து கிடக்கார்கள். இங்கேன்னு பார்த்தா 2 ராட்சசர்கள் சீதா நிமித்தமாக ஒத்தரகொத்தர் சண்டை போட்டு குத்தின்னு செத்திருக்கார்கள்னு தெரியறது. ராட்சசந்தான் நினைச்சுன்னு கிட்டக்க வரார் பெருமாள். வர வர பார்த்தா சிறகொடிந்த பறவையாக கண்டஸ்த பிராணனாக கிணறின்றிருக்கக்கூடிய ஜட்டாயுவை பார்த்தாரோ இல்லையோ ஓட்டமா ஓடி வந்தார். ஓடி வந்து அப்பா என்று கூவி கண்டு ஜட்டாயுவை கட்டினுட்டார். நிகிருத்தபக்ஷம் ருதிராவசித்தம் தம் கிருத்தராஜம் பரிரப்ய ராமகா மைதிலி பிராணசமாமமிகேதி விமுச்ய வாச்சம் நிபபாத பூமௌ நிகிருத்தபக்ஷம் ருதிராவசித்தம். உடம்பு பூரா ரத்தமாகி பட்சங்கள் உதிர்ந்து கீழே விலகக்கூடிய ஜட்டாயுவை கட்டிக்கொண்டு குமரியா அழுதார். உடனே ஜட்டாயு தீனமான குரல்ல ராமரை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு மூலிகையை தேடி வருவது போல எந்த சீதையை நீ தேடிக்கொண்டு வரையோ அந்த சீதையையும் என்னுடைய உயிரையும் ராவணன் கொண்டு போயிட்டான். ஆயுஷ்மன்னு ராமரை ஆசீர்வாதம் பண்றார். விந்தம்ங்கிற முகூர்த்தத்துல கொண்டு போயிருக்கானவன் அந்த முகூர்த்தத்துல கெட்டு போன பொருள் உடையவனிடத்திலேயே திரும்பி வந்துடும். அதனால உன்னிடத்திலேயே அந்த சீதை திரும்பி வந்துடுவாள். நீ திரும்பி அயோத்திக்கு போய் பட்டம் கட்டி கொண்டு சௌக்கியமா இருப்பாய். கடைசி காலத்திலே பண்ற ஆசீர்வாதம், தகப்பனார் ஸ்தானத்துல உள்ள ஜட்டாயு பண்ற ஆசீர்வாதம். ராவணங்கிற ஒரு சொல்லுதான் ராமர் காதல விழுந்தது. அவனுடைய ஊர் என்ன, அவன் பலம் என்ன, அவன் கொண்டு போன காரணம் என்ன, எந்த பாதையா கொண்டு போனான் ஒண்ணுமே தெரியாததுனால உடனே ஜட்டாயு பார்த்து கேட்கிறார், ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலே. கை குவித்து கொண்டே இந்த ராவண யாரு, அவன் எங்க போனான், அவன் இருப்பிடம் எங்க என்று கேட்கிறார். ஆனால் ஜட்டாயுக்கு வேற வார்த்தை கிளம்பல. தலை தொங்கி போயிடுத்து. ஸ்ரீராமருடைய மடியிலேயே தலையை வச்சு கொண்டு ஜட்டாயு பரமபதம் அடைஞ்சுட்டார், உயிரை விட்டுட்டார். மடியில உயிரை விட்டதும் ராமர் பரம துக்கப்பட்டார். ஒவ்வொரு புத்திரன் ஒவ்வொரு பிதாவுக்கும் தர்மசாஸ்திரம் இதான் சொல்றது. அது தசரதற்கு கூட கிடைக்கல, ஜட்டாயுக்கு கிடைக்கிறது. புத்திரனுடைய மடியில தலையை வச்சுட்டு போகணும், புத்திரன் கர்ணமந்திரம் சொல்லணும், இப்படி இல்லாம இருக்கு. ஆனால் கர்ணமந்திரம்ங்கிற இடத்துல வைதிகமான மந்திரங்கள் போக பகவன் நாமமே முக்கிய மந்திரமாக சொல்ற வழக்கம், அதுலயும் ராமநாமன் சொல்ற வழக்கம். அப்படின்னு சொன்னால் யாரு தாரக பிரம்மமோ அவனே இங்க புத்திரனாக வந்திருக்க, அவனுடைய மடியில உயிர் போகிறதா இந்த ஜட்டாயுவுக்கு. ஜட்டாயுனுடைய பாக்கியம் போல உண்டோ? துளசிதாஸ் சொல்றார், கோமல சேத்த ஆதி தீன தயாளா காரண பினு ரகுநாத கிருபாளா கீதாதம. உடனே இந்த கழுகு தூக்கி ஏறி எரிஞ்சிட்டு போவோம் அப்படின்னு தோணலே பெருமாளுக்கு. தான் ஒரு புத்திரனை போலையும் பிதாவை போலையும் தோன்றார். செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு போகணும். ஏதோ ஆறுயிர் நண்பன்னு சொல்லுவா சிவனா. இப்படி ஒரு பூதங்கள் பிராணிகள்ல கூட பட்சியில கூட எப்பேற்பட்ட பிரியம் உடையவாள், உயிரத்தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரேமை உடையவாள் லோகத்துல இருக்கா பத்தியா? இன்றைக்கு நேற்றுக்கு ஏற்பட்ட பட்சி இல்லையே இது. எவ்வளவு காலமாக பிரபஞ்சத்தில் இருந்திருக்கக்கூடிய பட்சி என் நிமித்தமாக பிராண தியாகம் பண்ணினானே, உயிரை விட்டானே. பட்சி ராஜனான இவருக்கு நான் சம்ஸ்காரம் செய்வேன்,
நீ சிதைய மூட்டு என்று சொன்னதும் உடனே அவர் சித்தையை மூட்டி விட்டார். தகப்பனார் ஸ்தானத்தில் உள்ள ஜடாயுக்காக தான் ஸ்நானம் பண்ணி வந்து ஜடாயுவையும் தீர்த்தமாட்டி வச்சு அவருக்கு புஷ்பாதிகளால் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி அவருடைய சரம சரீரத்தை கொண்டு வச்சு தன் கையாலேயே நெருப்பு போடும். பலவிதமான சம்ஸ்காரங்கள் உண்டு. அதுல பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படிங்கிற விதானத்தினாலே இப்பொழுது நெருப்பு போடுறாராம் சுவாமி. ஆகிதாக்னி சம்ஸ்காரம், அனாகிதாக்னி சம்ஸ்காரம் என்று பலவிதமான சம்ஸ்காரம் வைதிகர்களுக்கு, திஜர்களுக்கு. அவைதிகர்களுக்கு கோவிந்தா கொள்ளி, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிட்டே நெருப்பு மூட்டி விடுவா. யார் திஜர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சம்ஸ்காரங்கள். அதுலயும் ஆகிதாக்னிகளா இருந்தா அவளுக்கு வேற சம்ஸ்காரம். அதாவது யாகம் பண்றாளே தீட்சிதாள், அவளுக்கு வேற சம்ஸ்காரம். அனாகிதாக்னிகளான சாதாரண பிராமணால் இருக்காளே ஸ்மார்த்த கர்மாவை பிரதானமாக கொண்டவாள், அவளுக்கு வேற சம்ஸ்காரம். பிரம்மமேத சம்ஸ்காரங்கிறது யாரு? சன்னியாசி துல்லியாளுக்கு. பரமஹம்ச பரிவிராஜகாலுக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம் கிரகஸ்தனுக்கு இருந்து அவன் ஏகாந்த விஷ்ணு பக்தனாக இருந்து நித்திய சாலக்கிராம பூஜை பண்ணி கொண்டு சிஷ்டாச்சார சம்பன்னனாக சிகாயஜ்ஞோபவீதத்தோடு கூட சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டான பரணாக ஞானபக்தி வைராக்கிய சம்பன்னனாக முமுட்சுவா பரம வைராக்கிய உடையவனாக அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய பரம வைஷ்ணவன் பரமபாகவதனுக்கு தான் பிரம்மமேத சம்ஸ்காரம் கிரகஸ்தனாயிருந்தா. இது சன்னியாசிகளுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு துல்லியமானது. இதுவும் மோட்சப்பிரதம். அப்பேற்பட்ட பிரம்மமேத சம்ஸ்காரத்தை இந்த பட்சிக்கு செய்கிறார் பெருமாள். இந்த பட்சிக்கு செய்யும் பொழுது சம்ஸ்காரத்துக்கு அதிகாரிக்கு செய்தாதான் அந்த சம்ஸ்காரங்கள் செல்லும் அப்படின்னு அர்த்தம். அவைதிகமான ஒருவனுக்கு வைதிகமான சம்ஸ்காரம் பலிக்காது. யாராருக்கு எந்தெந்த சம்ஸ்காரம் உண்டோ அவரவர்களுக்கு அதை செய்தாதான் பலிக்கும். அப்படிங்கும் பொழுது மனுஷியாலேயே அவைதிகமான ஒருத்தனுக்கு போய் வைதிகமான சம்ஸ்காரத்தை பண்ணினால் பலிக்காது அப்படின்னு சொன்னால் மனுஷியாலேயே பலிக்காதுன்னால் ஒரு பட்சிக்கு பலிக்குமோ? பட்சிக்கு போய் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றாரே பெருமாள், சாஸ்திரம் தான் இடம் கொடுக்குமோ நாள். இந்த இடத்துலதான் ஸ்வச்சந்த கதிரீஸ்வரஹா அப்படிங்கிறார். சுதந்திரமாக செய்கிறார். அவர் செய்யறது சாஸ்திரம். சுதந்திரமாக செய்கிறார். அதனால அவரே சொல்றார், இந்த சம்ஸ்காரங்கிற பலத்தினால மட்டும் இந்த பட்சி மோட்சத்தை அடைஞ்சிருவனோ என்று நினைச்சார். யாகதிகி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதிகி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாகாம் கிருத்தராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயாவ்ரஜய மயாத்வமப்யனுஜ்ஞாதஹ கச்ச லோகான் அனுத்தமானே. யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி. யஜ்ஞசீலர்களால் கூடிய சத் பிராமணர்கள், அக்னிஹோத்திரிகளான பிராமணர்கள் எந்த உத்தம லோகத்தை அடைவார்களோ, ஸ்மார்த்த கர்மர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்கள் எந்த உத்தம கதியை அடைவார்களோ, தர்மத்துக்காக போராடி உயிரை விடக்கூடிய க்ஷத்திரியர்கள் எந்த உத்தம கதி அடைவார்களோ, அவரவர்கள் ஸ்வதர்மானுஷ்டானத்தை பண்ணக்கூடிய அவரவர்கள் எந்த உத்தம கதியை அடைவார்களோ, எவர்கள் பகவத் உபாசனத்தினாலே பகவத் சரணத்தை அடையக்கூடிய பிரம்மஜானிகள் எத்தகைய உத்தமமான ஸ்தானத்தை அடைவார்களோ, மோட்சத்தை, மயாத்வம் அபியனுஜ்ஞாதஹ என்னுடைய அனுமதியாலே ஹே கிருத்தராஜே மகாசத்வே சம்ஸ்கிருதஸ்ச மயாவ்ரஜ, அத்தகைய உத்தம ஸ்தானத்தை நீ அடைவாயாக. உனக்கும் அந்த யோக்கியதை இருக்கு. மகாசத்வே சம்ஸ்கிருதஸ்ச மயா, என் கையால நெருப்பு கிடைச்சிருக்கு போம். அவருக்கு யோக்கியதை இருக்குங்கிற ஒரு பட்சம், இவருக்கு பரமபத பிராப்தியை கொடுக்க முடியாத யோக்கியதை இல்லை. ஏன் உயிரையே விட்டிருக்கிறாரே போர்க்களத்திலே நாள். போர்க்களத்தில் உயிரை விட்டவனுக்கு வீர சொர்க்கம் அப்படிங்கிறதுதான் பலம், வைகுண்டம் பலம் இல்லை. அதனாலே கிருத்தராஜன் சம்பாதிச்சென்றது வீர சொர்க்கம் தான். ராமபிரான் பண்ண சம்ஸ்காரத்தினாலே நிச்சயமா அவருக்கு நல்ல கதி கிடைச்சிருமே, வைகுண்டம் போயிருக்கணுமே அப்படின்னு சொன்னார். ராமபிரான் சம்ஸ்காரம் பண்ணது, சம்ஸ்காரம் சாஸ்திரோக்தமானது, பண்ணினவர் அதிகாரி,
பண்ணப்பட்டவர் அதுக்கு அதிகாரி இல்லை, பட்சியா போயிட்டார். அதனால சம்ஸ்காரத்துக்கும் பலம் இருக்குமா? சம்ஸ்கார பலத்தால போயிருப்பார், தன்னுடைய சொந்த பலத்தினால போயிருப்பார். இது ரெண்டையும் தள்ளிவிட்டார் ராமர். மயாத்வம் அபியனுஜாதகா, என்னுடைய இஷ்டம் பரமபதத்துக்கு அனுப்புறேன் போ அப்படின்னா. இப்படி யாரையும் அனுப்ப முடியாது. ஏன்னா போன இடத்துல கல்தா கொடுத்துட மாட்டாளா? ஆனாலப்பட்ட திரிசங்குவுக்கே சொர்க்கத்திலேயே கல்தா கொடுத்துட்டான். இந்திரன் கல்தா கொடுத்துட்டான். அங்க ஏன் அழைப்பால் பூர்ணகும்பம் வச்சிருந்தார்? மயாத்துவம் அபியனுஜாதகா, அந்த வைகுண்டத்துக்கு நான் சுவாமியா இருக்கிறதுனாலே என்னுடைய சொந்த வீட்டை கொடுக்கிற பட்சத்தில் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த அதிகாரியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சம்ஸ்காரமும் தேவையில்லை, என்னுடைய இஷ்டம். மயாத்வம் அபியனுஜாதகா கச்ச லோகான் அனுத்தமானே. இதுதான் ஆச்சரியம். இங்க ராமர் ஸ்வேட்சையா வைகுண்ட பதத்தை கொடுக்கிறார் ஜட்டாயுக்கு. ஆனால் அவருக்கு சத்யோ முக்தியின் உடனே வைகுண்டத்தை கொடுத்துறாதபடி கிரமமாக சொர்க்கத்துல போய் இருந்து அதுக்கு பிறகு வைகுண்டத்துக்கு இஷ்டப்படும் பொழுது போராப்புல கொடுக்கிறார். ஏன் சொர்க்காதி லோகங்களில் இவருக்கு வாசம் உடனே போயிடலாமே அப்படின்னால் அது அவருடைய இஷ்டத்தினாலையா? ஏன்னா இப்படி சீதையை இழந்து சீதையை கண்டையா அப்படின்னு நிற்கிற நீதியில ராமரை பார்த்ததுனால இதே ரீதியில் அவர் வைகுண்டம் போக இஷ்டப்படல. சொர்க்காதி லோகத்தில் இருந்து கொண்டிருந்தால் ராமபிரான் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தியில பட்டாபிஷேகம் பண்ணிட்ட பிறகு அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கிற தேவகோட்டியிலே தானும் ஒத்தனா இருந்து பட்டாபிஷேகத்தையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு நிம்மதியா தான் வைகுண்டம் போகலாம் என்று அவர் நினைப்பார். ஆகையினால அதை தெரிந்து கொண்டு பெருமாள் என்ன பண்றார்? கச்ச லோகான அனுத்தமானு என்று உத்தமமான லோகங்களை அடைஞ்சு கடைசியில பரமபதத்தை அடைவாய் என்று சொல்கிறார். அதன் பிரகாரம் ஜட்டாயு சம்ஸ்காரமாகி உத்தமமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட வெளியில வராராம் ஜட்டாயு.